சுண்டல் குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் சுக்குட்டிக்காய் குழம்பு, இந்த சுண்ட வத்தல் குழம்பு இது எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் வச்சா. ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, என்னோடய ஓன் ரெசிபியில் எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்கள் அம்மா, எங்கள் அவ்வாவோட ரெசிபி தான். அவங்க சூப்பராக பண்ணுவாங்க நான் பண்ணுறத விட. அதனால் அதுக்கு காலையில் எந்திரிச்சு அந்த குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷுக்கு வந்து ஒரே ஒரு ஆம்லெட் போட்டேன், பெரிய வெங்காயம் நிறைய போட்டு. அதோடு உட்காந்து ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், சாகல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஹிந்தி வெப் சீரிஸ், நல்லா இருந்தது. ZEE5ல இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மேக்ஸிமம் குழம்பெல்லாம் வச்சேன் அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் மண் சட்டியில் வச்சு வச்சுருவேன். 1 வருஷம் 2 வருஷம் வந்து அந்த மண் சட்டியில் வச்சு பழகினதுக்கப்புறமா வேறு இதில் குழம்பு வச்சாலே பிடிக்க மாட்டேங்குது. அதில் வச்சு சூடு பண்ணி வச்சிங்கன்னா கெட்டே போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இருக்காது. அம்மா வந்துட்டு அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்வீட்டு, புலாவ், குருமா எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நைட்டு டின்னர் அவங்க அப்பாவும் தம்பி பாப்பா எல்லாருமே அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நைட் டின்னருக்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வந்துட்டு திராட்சை இருந்தது, நல்லா கழுவி சாப்பிட்டு அந்த குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா மறாவது நாள் காலையில் உப்புமாக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.